மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். தாய்மாமன் தானே குத்த முடியும். தாய்மாமன் மடியில் உட்காந்து வச்சு நல்லா சீர் சனத்தி தட்டு தாமலாம் எல்லாத்தையும் எடுத்து வைங்கன்னு சொன்னா அப்படியே குத்தி விடு அப்படியே குத்தி விடுங்கிற. என்ன பாப்பா நீ பேசுறது? ஐயா இங்க இருங்க. அவளுக்கு கூட பிறந்தது நாங்க தான் எல்லாமா. இந்த எங்க வீட்டுக்காரர் கூட பிறந்த பரப்பா இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. தாய் மாமன் தானே. எங்க வணக்கம் சார் சொல்லி தம்பி வர சொல்லுவா. மாமா நீங்க போய் போய் உட்காருங்க மாமா. அவளுக்கு எல்லாமே நாங்க இருப்போம். அப்புறம் என்ன உங்களுக்கு போதுமா? ஒண்ணுக்கு ஒரு மாமா இல்ல 2 தாய் மாமா இருக்காப்ல. தாய் மாமனுக்கு தாய் மாமா அனைத்து எல்லாம் பண்ணி போடுவான். போதும் வாங்க 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 தம்பி சொல்லி தம்பி வந்து உட்காருங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு ஐயா குத்துங்க நீங்க எண்ணி. அட சொல்லு வாங்கப்பா தங்கராசு வாங்கப்பா. ஏ சுருளி சுருளி வர சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். சமய கட்டுக்கலே சமய கட்டு பந்தியே தான் பாத்துட்டு நிப்பாரு. பந்தி 16 நேரத்துக்கு போனா பத்தாது. பங்கன் எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்தே அவருக்கு முட்டுக்கா. ஐ போயிட்டு வரீங்களா? அக்கா அக்கா அவர் சாப்பாட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு போல. ஆடு உரிக்கிறது ஆடு வெட்டுறது அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு போல. ஆமா ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா போட்டுருக்க மாட்டாரு. இப்போ என்ன அவர் வராட்டி என்ன நம்ம மச்சான் இருக்காங்கல்ல மச்சான் உட்கார சொல்லுக்கானே யார் இருந்தா என்ன? அக்கா தோடு கேக்குறாங்கக்கா தோடு கொடுக்கா. கிழவி உன் கையால புள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வாழ்த்திட்டு கொடுக்கலவி. அருகே என் வீட்டுக்காரி என் கையில ஏன்டி திரிக்கிற? உன் கையால வளர்ற புள்ள நல்லா இருக்கணும் நீ கொடு முடி. சரி சரி முடி சரி. அப்படிலாம் பேசப்படாது சொல்லப்படாதுன்னு சொல்லி இருக்கியா? வாழ்த்துறதுக்கு நினைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு மனசுதான் இருக்கணும். என் வீட்டுக்காரி அதுல நீ விட்டு கிடக்க மாட்டேன். சரி நான் கிடக்குறேன். இந்தாங்க ஐயா இந்தாக்க பிள்ளைக்கு நல்லா இருந்தாக்க மாமா விட்டு சீரு தோடு பிடிங்க நல்லா நினைச்சுக்கிட்டு குத்துங்க. ஏமா மொட்டை அடிச்சு காது குத்துறோம் சொல்றியா? இப்ப காது குத்த சொல்றியா? இப்ப மொட்டை விடலையா? ஐயா அதெல்லாம் குலசாமி கோயில்ல மொட்டை கிட்ட எல்லாம் அடிச்சிட்டு தொட்டிலாம் கட்டிட்டாங்க அப்பவே. அதனால இப்ப காது குத்துற மட்டும்தான். காது குத்துற பங்கு சொன்னதே அது மொட்டையெல்லாம் இல்ல நீங்க குத்துங்க ஒண்ணு நினைச்சுக்கிற வேணாம். அதுவும் சரிதான் சரிதான். இந்த காலத்துல எங்க மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க? போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும் ஸ்டைல காமிக்கணும்னு இப்ப மொட்டையை காதை குத்தி போட்டு போய் மொட்டையை போட்டுக்கிறாங்க. இல்லாட்டி 1 மாசத்துக்கு முன்னாடியே மொட்டையை போட்டு வந்து காதை குத்துறாங்க. ஐயோ நெட்டுக்கா இது என்ன குழந்தைத்தனமா இருக்குது. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. அக்கா அழுதாதீங்கக்கா எல்லாரும் பார்க்க போறாங்கக்கா. அக்கா எதுவும் நினைப்பாங்கக்கா. ஐயோ நீங்க அழுதீங்கன்னா நல்லாவே இல்லக்கா. பாருங்க மேக்கப் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அழுதா நல்லாவா இருக்கு? அக்கா நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன்க்கா அழுகணும்? அழுதாத நெட்டுக்கா. மீனு மீனு ஏண்டி ஊர் உலகத்துல இல்லாத பிள்ளையா என்னை பெத்து வாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தாங்கடி எங்க அப்பா அம்மா. நம்மளை பிடிச்சவரை தானே கல்யாணம் பண்ணிட்டு போறோம். இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. ஆனா நாளைக்கு நம்மள நிச்சயம் இந்த பாசத்தினால ஏத்துக்குருவாங்கன்னு நினைச்சு முட்டாள்தனமா பண்ண காரியம் இன்ன வரைக்கும் என்னைய வாட்டி வதைக்குதுடி மீனு. நான் என்னடி இப்படி தப்பு பண்ணேன்? பிடிச்சிருக்குது கல்யாணம் பண்ணேன். அது அவகிட்ட கெஞ்சி பார்த்தேன் கதறி பார்த்தேன் கூத்தாடி பார்த்தேன். அவன் ஒத்துக்கறல. அதனால இப்ப கல்யாணம் பண்ணேன். ஆனா இப்ப நல்ல வாழ்க்கை தானே வாழ்றேன். அப்புறம் என்னடி அவங்களுக்கு அப்படி என்னடி பாசத்தை விட அவங்களுக்கு கௌரவம் முக்கியம். இப்ப அவங்க கௌரவம் கெட்டு போயிற மாதிரி அடி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். புருஷன் மாமியா புள்ளைன்னு நல்லா தானடி இருக்கிறேன். ஐயோ நெட்டக்கா இதை நிறைய டைம் சொல்லியிருக்கீங்கல்ல உங்க வீட்டை பத்தி. அப்புறம் ஏக்கா இந்த நேரத்துல? ஐயோ டைம் ஆகுதுக்கா. அங்க பாருங்க உங்க மச்சான் வயசு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதுவும் பிரச்சனை நடக்குமா என்னன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்குக்கா. நீங்களே ஏதாவது ஃபங்க்ஷன் போது பிரச்சனை நடக்கும் ஏக்கா நீங்க வழி விடுறீங்க? அக்கா உங்க பாப்பா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியணுமா வேணாமா? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க வர போறீங்களா இல்லையா? வா நெட்டக்கா. முடியலையே மீனா. அவங்க எப்படியும் எதுலையும் கலந்துக்க மாட்டாங்க வரமாட்டாங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு என் மனசுக்கு நல்லா தெரியுது. இருந்தும் மாசமான செய்தி கேட்டா வந்துருவாங்களா பிரசவ செய்தி கேட்டா வந்துருவாங்களான்னு மனசு போட்டு அடிச்சுக்கிறதே அதே மாதிரிதாண்டி இதுக்கும். வந்த டைம் மட்டும் நல்லா இருக்கும் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி விடு நடக்காத நினைச்சு என்ன பண்ண போறோம். வாரே வா. அழுக முடி அழுகு. மரப்படி தாலி கட்டி பூத விட்டு வந்த எனக்கு இல்லாத மரியாதை உனக்கு வந்துருமா? ஓடி வந்தவளுக்கு எப்படி கிடைக்கும்? அப்பா அத்தா வர்றாங்களா? வருவாங்க வரமாட்டாங்க. இத்தனை வருஷம் வராதவங்க இன்னைக்கு வந்துட போறாங்களா? அழுகு நல்லா அழுகு. கரெக்டா பார்த்து குத்தி போடுங்க. ஆமா அந்த பேனா வச்சவங்க புள்ளி வச்சு விடுங்கடியா. அடி நல்லா வச்சு விடு. வனவாச
போறேன். இல்லாட்டி தெரியாதாக்கும். இன்ச்சிலோட வாங்கி போட்டால் தான் தெரியுமாக்கும். இல்லாட்டி தெரியும் என் பேருது. இருக்கிறதுல எது பில்லு போல நூல் மாதிரி இருக்குதோ அதுதான் உங்கள் அண்ணியார் போட்டுச்சேன்னு நல்லா தெரியும். உங்கள் அண்ணியார் நூலில் தங்க இருந்தால் கூட வாங்கி போட்டு போயிருமே. அவ எதையோ போட்டு போறாங்கட்டு, நீ புள்ளைய பாருமா. கொல்லுறாரே, அங்க என்ன சொல்றாவ? உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? என்ன சொல்ல போறா? மூத்த மருமக கொண்டாந்து தங்கத்துல போட்டுட்டாங்க. மாவளுக்கு நான் சொல்ல போறேன். கோரதே சொல்லுவேன். கலரம்மா நம்மளாம் அப்படியே பழையிருக்கோம். கலரம்மா நீ மூத்தாரு நான் இளையாரு நான் பழையிருக்கோம். நம்மளாம் ஃப்ரெண்டு மாதிரி. என்னதான் உங்களுக்கு கோபதாம இருந்தாலும் செய்முறைலாம் சரியா செஞ்சு புரிவியல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க அருமை பெருமையை தான் உங்க குழந்தை நேரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லுவேடி சொல்லுவேன். தெரியாதவனை பத்தி காது குத்தியாச்சுல. அப்புறம் நான் வந்த வேலையை போய் பார்க்கவா? போய் வந்த வேலையை பார்க்க போறேன். அண்ணி சாப்பிட்டு போங்க அண்ணி. நெட்டு யோ ப்ரூஸ் வந்த வேலைக்கு போறோம்னு சொல்லுதுல, சாப்பிட தான் போகுது. செத்த அமைதியா இருங்க நீங்க. மருமகளே, அடி மருமகளே நெல்லுடி நானு வரேன். புருஸ் பத்தியில உங்க அம்மாவே இங்க புள்ள அழுதுகிட்டு இருக்குது. இங்க ஃபங்க்ஷன்ல நம்ம கூட நிக்காம மூத்த மருமகளை பார்த்தோன்னே எப்படி பின்னாடி கொடுக்கு பிடிச்சிட்டு எப்படி போறதுன்னு. எதுக்கு மூத்த மருமக சண்டை போட்டு முள்ள பந்தியில இருந்து கவனிக்கலைன்னு உங்க அம்மா தெளிவா தான் இருக்குது. எப்ப பார்த்தாலும் மூத்த மருமகளை விட்டு கொடுக்குறதுல பத்தியெல்லாம் இப்போ மற்றெல்லாம் நம்மளோட சுத்திக்கிட்டு தெரியுறது. மூத்த மருமகளை பார்த்துருச்சுன்னா நடுங்கி ஓடி அது பின்னாடியே ஓட கிளம்பிடுறது. பெரிய ஆளுதேன். அட என்ன முடி நீ? அவனே அப்படின்னா நீ அதை விட அவளுக்கு போட்டியா இருந்துகிட்டு இருக்கவ. போயிட்டு போறாங்களே மருமக என்னைக்கேதான் வீட்டுக்கு வர்றா கொள்றான்னு சொல்லிவிட்டு போறாங்க, பேசுறாங்க, இருந்துட்டு போறாங்களே. புள்ள அழுகிறா பாரு, தூக்கு முதல்ல புள்ளைய. அப்புறம் வர்க்கா செல்லமா என்ன மசம் நின்றுகிட்டே இருக்க? அண்ணன் லேட் ஆகுங்கிறாப்புல. ஆமா வேற சோழி எதுவும் இருக்கும். ஒரு தாம்பரத்தில் பழங்கள்லாம் வச்சு தேங்காய்லாம் வச்சு 1900 வச்சு கொடுத்துரு செல்லமா. தங்கராசு புரிஞ்சுக்கிறாப்புல, விவரமான அல்ல. ஆமா தங்கராசு அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேலை இருக்குது, அதுக்கு போனோம். இப்பெல்லாம் 1100 தங்கராசு 2800 3000 பார்த்து கொடுங்க. ஏங்கண்ணே சாப்பிட்டுட்டு போங்க, பட்டினியா போயிடாதீங்க. ஆமா காதை குத்தி போட்டு சாப்பிட்டு போலாம், என்ன அவசரம்? செல்லமா 2000 வச்சு கொடு. வா எடுத்துட்டியா? மாம்சே என்ன புருஷன் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிய? மாம்சே நாங்க கொடுக்குறோம், நீங்க இருங்க. என்னன்னு நானா கொடுக்க மாட்டேங்கிறேன். பழங்கள் எல்லாம் வச்சு நீ தானே போய் எடுத்து கொடுக்கணும். இந்த காசு இருந்தா போய் கொடு. அடடடே யாரு கொடுத்தா இப்ப என்னத்த கொடுக்குறீங்க? அதெல்லாம் மாமா வீட்டுக்காரங்க நாங்க கொடுத்துக்குறோம், நீங்க இருங்க. மாமா தட்டு தாம்பலாம் எடுத்து வச்சுட்டேன். உங்க பாக்கெட்ல தான் காசு இருக்குது. கொடுன்னா நான் எங்க போறது? 2500 வச்சு கொடுங்க மாமா. அண்ணே சந்தோஷமா? காது குத்தி நிறைவா நல்லா குத்தி நிறைவா பண்ணி கொடுத்துட்டிய, ரொம்ப சந்தோஷம். அப்ப வரீங்களா தங்கராசு? ரொம்ப சந்தோஷம். ஆமா சிறப்பா முடிஞ்சிருச்சா? நல்லா அப்படியே குத்தியாச்சு. அப்ப நான் வரட்டா, போயிட்டு வரவா? அண்ணா சாப்பிட்டுட்டு போங்க. வந்துட்டு நம்ம வரட்டானுக்கிறீங்க. சாப்பிட்டு போங்க, பந்தி ஆரம்பிச்சிருச்சுல, சாப்பிட்டுட்டு போகலாம். பந்திக்கு தப்பா வரட்டான்னு கேக்குறேன். வாங்கண்ணே வாங்க. ஏக்கா அப்ப பந்தி ஆரம்பிச்சு சொல்லிடுவோமா? வாக்கா எல்லாத்தையும் பழமறைக்கு மாதிரி இருக்கு, எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். வாக்கா கிளவி பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்க. மீனா பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்க. பந்தி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் வர்றதுக்கு லேட் ஆகும். ஆமா பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறீங்களா? அக்கா நீ வாக்கா. வாங்க நல்லா இருக்கீல? பிள்ளை வெட்டிதான் நல்லா இருக்குதுல? வாங்க பந்திக்கு சாப்பிடுங்க. வாங்க தம்பி, கேட்டதை நல்லா கேட்டு என்ன ஏதுன்னு கேட்டு என்ன வேணும்னு கேட்டு அள்ளி வைப்பா. நல்லா ஊத்துக்க, குழம்பு ஊத்துக்கண்டா. அந்த பத்தி குழம்பு ஊத்துக்க. அக்கா மல்லி அக்கா சாப்பிடுங்க பேசிக்கிறோம். சாப்பிடுங்க. சப்பா சேலை கழட்டி போனதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்குது. இந்த பத்தக்கெல்லாம் அப்படி தான் சேலை சட்டையோடு சுற்றிக்கிட்டு தெரியும் தெரியலையே. நம்ம காஸ்ட்யூம் தப்போ நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏக்கா சொல்லமாக்கா, ஏக்கா எல்லாரும் கூட்டு பொரியல் எல்லாத்தையும் ஒழுங்காக அழி வைக்க சொல்லுக்கா. இத்தனைத்தையும் வச்சுட்டு போயிட போகிறாங்க. அப்புறம் இதில் கடந்து எல்லாம் சூடு வடிக்கலாம், நம்மளால கிடக்க முடியாது, அந்த வேலைலாம் பார்க்க முடியாது. அடி இவ என்னடி இப்படி வந்து நிற்கிறவ? நல்லா கலக்கு புழுக்கு நல்லா சேலை சட்டை சிலுக்குன்னு தெரிஞ்சவ. ஏண்டி இப்போதான் மொய் எழுதுற நேரம் 4 பேர்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, சொந்தக்காரவங்கள்லாம். இந்த நேரத்தில் இப்படி வந்து நின்னா நல்லாதான் இருக்குது. என்ன நீ எல்லாம் தேவை வைக்கிற? என்ன தெரியுது உனக்குலாம் பழக்க வழக்கம்லாம்? ஏக்கோ சேலை கட்டிட்டு என்னால் நடக்கவே முடியலக்கா. இதில் சாப்பிடலாம் முடியவே முடியாது உட்காந்து. ஏக்கா என்ன 2வது மந்தி போயிட்டு இருக்கோல? ஏக்கா இப்போதாக்கா நல்ல கூட்டமாக இருக்குது. ஆளுங்க நிறைய பேர் வெளில நிற்கிறாங்க. ஆமாம் மொய் எழுதுற ஒரே கூட்டமாக இருக்குது. சாப்பாடு நேரத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க. இன்னும் 2 பயலில் கூட விட்டுருக்கலாமே பந்தியில். ஏய் உன்னை ரொம்ப நேரம் ஆளக்கணமே, நீ எங்கே உன? அது வந்து பழமாரி கொடுக்கணும்ல, எல்லாத்தையும் அள்ளி வேற சட்டியில் மாற்றி கொடுக்கணும்ல. அப்புறம் பந்தியில் பழமாறுறவங்களுக்கு அவளே வந்து அள்ளி அள்ளி போனால் நல்லா இருக்குமா? அதான் எல்லாத்தையும் சோமாரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏய் சோமாரி கொடுத்தியா? சோத்தெல்லாம் நீ தான் பந்திலே உட்காந்து தான் பார்த்துறேனா? அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன? ஆமாம் உன்ன மாதிரி அப்படியே மேற்பார்வை விட்டுக்கிட்டு இருந்தா கடைசி பந்தியில் கூட சாப்பிடலாம். அங்கே அறக்க பறக்க வேலை பார்க்கணும்ல, தெம்பா வேலை பார்க்க வேணாமா? அதுக்கு பந்தியில் உட்காந்து வேலையை முடிச்சோம்னு இனிமேல் ஓடி ஆடி வேலையை செய்யலாம்ல, அதுக்கு தான். அதுவும் இல்லாமல் சொல்ல இருக்கணும். பத்திரிக்கை 3 பேருக்கு தான் அடிக்கிறேன்னு சொன்னேன். அப்படியே உங்க மாமியார் செஞ்சு வாயில் அத்தனை பேருக்கு சொல்லியிருக்கியே. இருக்கிறதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கு. அக்கா சிக்கன் 65 வேற கம்மியாக தான் செஞ்சிருக்கு. ஆனால் அப்புறம் தின்னாதானே அப்புறம் முடிச்சு ஏறாது கூட்டத்தை பார்த்தா. அதனால நம்ம கரெக்டாக அட்டன்ஸ் போட்டு தின்னாச்சு. பந்திக்கு முந்து படைக்கு முந்து சும்மா சொன்னாங்க. பந்திக்கு முந்தியாச்சு. இந்த மாதிரி பழமாற வேலையை போய் நான் பார்க்குறேன்.
அடி பாவி முடிய போதேன் இப்படி சொல்லியிருந்தா நானும் வந்துருப்பில்ல உங்க கூட சேர்ந்து சாப்பிட்றப்பில்ல அக்கோ அதை கூட்டம் அதிகமாக அப்புறம் அங்கங்கே சொல்லியிருக்கோம்னு சொல்லிவிட்டு கூட லிஸ்ட் போட்டு வாங்கினேக்கா அப்புறம் என்ன பார்த்தா போகுது அதான் கிடக்குற அம்மடி அதெல்லாம் இருக்குது கூட்டத்துக்கு ஏத்தாப்புல அதெல்லாம் சமாளிச்சு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கோ என் மாமியை பக்கம் உள்ள ஆளுலாம் பிள்ளாத வைக்கா வம்பு தும்புக்கு அலைவாங்க கறி பத்தாட்டி அதனால நீயே போயிட்டு ஈக்குவலாக எல்லாருக்கும் ஜாமமாக வச்சுருக்கா ஆமாக்கா அது இருக்காப்புதாக்கோ அது தேவையா நம்ம வா போவோம் சூழ்நிலை அவர் பேசாம கை நிக்காம அள்ளி வைப்பாரு நம்ம போனா ஈக்குவலா சமமா பிரிச்சு வச்சு போடலாம்ல பாகுபாடு இல்லாம வா சப்பாடா ஏங்க மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டே வரைய பாக்குறவங்க அப்புறம் என்ன நினைப்பாங்க வந்துட்டா அந்த மன நிறைவோட ஒரு மாசம் வர வேண்டியதானே இங்கே பாரு தீவனே நீ தான் மனசு மாதிரி இருக்க என்னை அதை இதை சொல்லி கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லு. எப்படி அங்க மனசு மாறினாலும் சரி நீங்க மாறாட்டியும் சரி வந்துட்டு இல்ல அது போதும் எனக்கு மனசுல பாசம் இல்லாம வர்றது மாதிரி தான் பேசுவாரு. வெள்ளட்டு கழுதைய ரெண்டு அப்படியே மனசு மாற்றி பிடிச்சிக்கலே வந்தவளில் உள்ள விட்டது ஏன் தப்பு நீந்தாண்டா எங்களுக்கெல்லாம் நீந்தான் பார்க்கணும் நீந்தான் வாரிசுன்னு சொல்லி கடைசியில் காளையா வாரி விடுறிய காலை அப்படி இப்படின்னு சொல்லி என் அக்கா பண்ண வேலை மாமா மனசை மாற்றி விட்டு போச்சே. டேய் என்னடா அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க இங்க வரடா நீ நல்லா இருப்ப அதை இதையும் சொல்லி அவரை ஏற்றி விட்டு போறாம அமைதியா வாடா. என்னங்க வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்கான் வாங்க உள்ள போவோம். என்னடி வள்ளி நல்லா இருக்கியா பிள்ளைக்கு எப்படியே காதை குத்தி புட்ட. ஆமாம் பொம்பளை பிள்ளை காதை குத்துனா அழகா இருக்குல்ல பார்க்க அதான் குத்தி விட்டு விட்டாச்சு வாங்க சாப்பிட வாங்க மகளுக்கு காது குத்துற கொஞ்சம் உங்க ஆத்த அனுசரிச்சு பார்த்து மெதுவா வச்சிருக்கலாம்ல இதுக்கு வந்து சேரலையா. அது ராசா இருக்கும்ல ராசா ஓடி வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டா இதுதான் நிலைமை இதுதான் கதி. அப்புறம் என்ன அண்ணன் நெட்டு இங்க வாவே வெளியில கொஞ்சம் வந்து பாருவே வாடி இவன் அழுதுகிட்டு இருக்கா. யூ யாராவது நினைக்க போறாங்க பச்சி அழுகாம வந்து தலைவா. என்ன பண்ண ரோசா போங்கிட்டு வந்து பார்க்குற நிலைமையெல்லாம் இல்லை சரி நீங்கள் பந்தியை பார்த்துக்கிறங்க நான் போகிறேன் உள்ள. ஐயோ என்னத்த சொல்லுது அடியே எருமை கிட உங்க அப்பா அம்மா வந்திருக்காடி வாடி. இப்போ அதை நினச்சி தான் நொந்து போய் இருக்கிறேன் வரவளுகள் போகிறவளுகளும் அதையே குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறாளுடி நீ வேற ஏன் சும்மா ஏமாத்தாத விளையாடாத போ. ஐயோ நெட்டு ஏ தலை தன்னாலடி அடி ஓ மேல சத்தியமாடி வாடி. ஏ பணரோஸ் பக்கி என்னடி சொல்கிற எங்கள் அப்பா அம்மாவா என்னடி சொல்கிற. ஐயோ பேசிக்கிட்டே நிக்காதடி வா